தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த 25 நாளும் விஜய்க்கு மட்டும்தான் போக்கஸ் கிடைக்கும், வேற யாருக்கும் போக்கஸ் போகாது. அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய போக்கஸ்க்காக இந்த திமுக என்னன்னாலும் செய்வாங்க, புரிஞ்சுக்கிடுங்க. அதனால டிவிக்கு தொண்டர்களே ரொம்ப கவனமா போகும்போது வண்டியை தொகுறதுக்கா வீவி புடிக்கிற, மரத்துல ஏறேன், மட்டையில ஏறேன், அதுக்கு பிறகு நான் லைன் கம்பியில ஏறேன், அது இதுன்னு இல்லாம தலைவர் நின்று பாருங்க, அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, கொண்ட மக்கள்கிட்ட சேருங்க. மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், டிவிகே வாரியர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மனுஷனை பேச விடுங்க, பேச விட்டு போகட்டும். அந்த மனுஷன் தலையில இறங்கி நடக்கிறாருன்னா ஓடி தவி பிடிக்காதீங்க. அண்ணங்கிற பாசம் உங்களுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த மனுஷனுக்கு ஒரு வழியை விட்டு நீங்க அவரை போக விடுங்க, ரோட்ல இறங்கி போக விட்டு அதோட கிளம்பி வேற மாதிரி மாறும். இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மனுஷன் நடந்து போனா எப்படி இருக்கும்? அது ஏன்னா நம்ம தான் அவருக்கு முட்டுக்கட்டையா இருக்கும், நம்ம தான் அவருக்கு தனக்கலா இருக்கும். நம்மள வச்சுதான் திமுக அரசு அவர்களுக்கு விஜய்க்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, ரோடு ஷோ இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் ரோடு ஷோ போட்டா அதோட வைபே வேற மாதிரி இருக்கும், அதோட ஒரு அரசியல் கிழமை மாறி போயிடும். அதை முடக்கிட்டாங்க. நீ ரோடு ஷோ பண்ணாங்க, பேசிட்டு உள்ள போயிடுங்கட்டாங்களா? இதே மாதிரி அவர்கள் என்ன செய்யும் காத்திருக்கிறார்கள். அடுத்த 25 நாள் நமக்கு திகிலா இருக்கு, திக்குன்னு இருக்கும். என்னடா பண்ண போறாங்க, அடுத்து என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லிட்டேன், அந்த மீடியா எல்லா மீடியாக்கும் தனி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. டிவிக்கே அந்த கூட்டத்துல விஜய் பேசும்போது என்னென்னலாம் தவறு நடக்குது, எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது, என்னென்னலாம் நடக்குது, அதை விஷுவலா காமிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம போக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி தெளிவா கேட்டுக்கொள்கிறேன். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், மொக்க போடணும்னு நினைக்காதீங்க. அந்த மனுஷனை பேச விடுங்க, அரசியல் பண்ண விடுங்க. அது எதிர்கட்சிக்காரன் நம்மள வச்சுதான் முடக்கிறான், தான் கையை வச்சாலும் கண்ணில் குத்த வைக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தலைவர் விஜய ஃப்ரீயா